சிறுமலரே சின்ன ராணியே சிறுவழி தந்தவளே எம் சிறுமலரே சின்ன ராணியே சிறுவழி தந்தவளே நறுமணம் கமழ்ந்திடும் நானிலமெங்குமே நல்வழி தந்தவளே குழந்தை பெறசாளே சிறுமலரே சின்ன ராணியே சிறுவழி தந்தவளே பணி பெற விரும்பவில்லை நீர் பயன் பெற நினைத்ததில்லை பணி பெற விரும்பவில்லை நீர் பயன் பெற நினைத்ததில்லை பாசத்து களவில்லை பெருந்தன்மைக்கெல்ல இல்லை பாசத்து களவில்லை பெருந்தன்மைக்கெல்ல இல்லை பாடும் மனமே தேடும் தினமே பிறர் நலம் தேடும் பேரன்பினையே சிறுமலரே சின்ன ராணியே சிறுவழி தந்தவளே சிறு சிறு செயல்களையே நீர் செம்மையாய் செய்தாயே சிறு சிறு செயல்களையே நீர் செம்மையாய் செய்தாயே குழந்தை உள்ளமே பல குறைகளை போக்கிடுதே குழந்தை உள்ளமே பல குறைகளை போக்கிடுதே தூய நெறியை துன்பங்கள் வழியில் துணிவுடன் துலங்கிடச் செய்த நிவாழி திருமலரே சின்ன ராணியே சிறுவழி தந்தவளே எம் சிறுமலரே சின்ன ராணியே சிறுவழி தந்தவளே நறுமணம் கமழ்ந்திடும் நானிலமெங்குமே நல்வழி மனிதர்களே மறைமைகளின் சீடர்களே இறை அழைக்கின்றார் என்று நினைக்கின்றார் புது உலகொன்று படைத்திட வாருங்களே இறையாட்சி மனிதர்களே
இன்றைய திருப்பலி முன்னுரை. உறங்கும் உலகை விழிக்க செய்யும் கடவுளின் கருவிகளே துன்பங்கள். ஆண்டவர் இயேசு தம் பாடுகள், கொடூர சிலுவை மரணம், உயிர்ப்பு பற்றி தம் சீடர்களிடம் வெளிப்படையாக சொல்கிறார். எதையும் அவர் மறைக்கவே இல்லை. தம் வாழ்வில் இந்த நிகழ்வுகள் எப்படி நிகழுமோ அப்படியே அது சீடர்கள் வாழ்விலும் தொடரும் என்பதையும் அறிவுறுத்துகிறார். ஆனால் இந்த பாடுகளின் வாழ்வை சுவைக்க சீடர்களுக்கு விருப்பமில்லை. அவர்கள் மனநிலையோ தங்களுக்குள் யார் பெரியவன் என்று அடக்கி ஆளும் மனநிலையே உள்ளது. இந்த மனநிலையை பற்றி குழந்தையை உதாரணம் காட்டி எந்த சூழ்நிலையிலும் இறைவனை நம்பி வாழும் மனநிலையை கொண்டிருக்க வலியுறுத்துகின்றார். நாமும் குழந்தைகளின் மனநிலையோடு இத்திருப்பலியில் பங்கேற்போம். தந்தை மகன் தூயாவியாரின் பெயராலே நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூயாவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. சகோதர சகோதரிகளே, தூய மறை நிகழ்வுகளை கொண்டாட நாம் தகுதி பெறும் பொருட்டு நம் பாவங்களை ஏற்றுக்கொள்வோம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளே உங்களிடமும் நான் பாவியனை ஏற்றுக்கொள்கிறேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமைகள் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே, என் பாவமே, என் பெரும் பாவமே. ஆகையால் இப்பொழுதும் கன்னியான புனித மரியாதையும் வானதூதர் புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரிகளே உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகிறேன். எல்லாம் வல்ல இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை நிலை வாழ்வுக்கு அழைத்துச் செல்வாராக. ஆமென். மன்றாடுவோமாக. எல்லாம் வல்ல இறைவா, நாங்கள் என்றும் நேரியவற்றை எங்கள் உள்ளத்தில் இருத்தி சிந்திக்க உம்மை வேண்டுகின்றோம். அதனால் உமக்கு உகந்தவற்றை சொல்லாலும் செயலாலும் நிறைவேற்ற எங்களுக்கு அருள்வீராக. உம்மோடு தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற எங்கள் ஆண்டவரும் திருமகனுமாகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். கடவுளை அணுகி வாருங்கள், உங்களை தூய்மைப்படுத்துங்கள், தாழ்த்துங்கள், தீய ஆசைகள் பட வேண்டாம். சாத்தானை, சோதனைகளை எதிர்த்து நில்லுங்கள். கடவுளோடு நட்பு கொண்டவர்களாக வாழுங்கள், கருணை காட்டுங்கள் என்னும் புனித யாக்கோபின் வார்த்தைகளுக்கு செவி கொடுப்போம். முதல் வாசகம். திருத்தூதர் யாக்கோபு எழுதிய திருமுகத்திலிருந்து வாசகம். அதிகாரம் 4, இறை வசனங்கள் 1-10 வரை. சகோதர சகோதரிகளே, உங்களிடையே சண்டை சச்சரவுகள் ஏற்பட காரணம் என்ன? உங்களுக்குள்ளே போராடி கொண்டிருக்கும் சிற்றின்ப நாட்டங்கள் அல்லவா? நீங்கள் ஆசைப்படுவது கிடைக்காததால் கொலை செய்கிறீர்கள்.
பேராசை கொள்கிறீர்கள், அதை பெற முடியாததால் சண்டை சச்சரவு உண்டாக்குகிறீர்கள். அதை நீங்கள் ஏன் பெற முடிவதில்லை? நீங்கள் கடவுளும் கேட்பதில்லை, நீங்கள் கேட்டாலும் ஏன் அடைவதில்லை? ஏனெனில் நீங்கள் தீய எண்ணத்தோடு கேட்கிறீர்கள், சிற்றின்ற நாட்டங்களை நிறைவேற்றவே கேட்கிறீர்கள். விபச்சாரர் போல செயல்படுவோரே, உலகத்தோடு நட்பு கொள்வது கடவுளை பகைப்பது என்பது உங்களுக்கு தெரியாதா? உலகுக்கு நண்பராக விரும்பும் எவரும் கடவுளை பகைப்பவர் ஆவார். மனித உள்ளத்திற்காக கடவுள் பேராவலோடு ஏங்குகிறார். அதற்கு அவர் அளிக்கும் அருளோ மேலானது என மறைநூல் சொல்வது வீண் என நினைக்கிறீர்களா? ஆகவே செருக்குற்றோரை அவர் இகழ்ச்சியுடன் நோக்குகிறார். தாழ்நிலையில் உள்ளவர்களுக்கோ கடவுள் கருணை காட்டுவார் என்று மறைநூல் உரைக்கிறது. எனவே கடவுளுக்கு பணிந்து வாழுங்கள், அழகையை எதிர்த்து நில்லுங்கள், அப்பொழுது அது உங்களிடமிருந்து ஓடிப்போகும். கடவுளை அணுகிச் செல்லுங்கள், அவரும் உங்களை அணுகி வருவார். பாவிகளே, உங்கள் கைகளை தூய்மையாக்குங்கள், இருமனத்தோரே உங்கள் உள்ளங்களை தூய்மைப்படுத்துங்கள். உங்கள் நிலையை அறிந்து துயருற்று புலம்பி அழுங்கள். உங்கள் சிரிப்பு புலம்பலாகவும் மகிழ்ச்சி ஆள் துயரமாகவும் மாறட்டும். ஆண்டவர் முன் உங்களை தாழ்த்துங்கள், அவர் உங்களை உயர்த்துவார். ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. பதிலுரை பாடல் பல்லவி. கவலையை ஆண்டவர் மேல் போட்டுவிடு, அவரே உனக்கு ஆதரவு. கவலையை ஆண்டவர் மேல் போட்டுவிடு, அவரே உனக்கு ஆதரவு. நான் சொல்கின்றேன், புறாவுக்கு உள்ளது போன்ற சிறகுகள் எனக்கு யார் அளிப்பார்? நான் பறந்து சென்று இளைப்பாறுவேனே. இதோ நெடுந்தொலை சென்று பாலை நிலத்தில் தஞ்சம் புகுந்திருப்பேனே. பல்லவி. கவலையை ஆண்டவர் மேல் போட்டுவிடு, அவரே உனக்கு ஆதரவு. கவலையை ஆண்டவர் மேல் போட்டுவிடு, அவரே உனக்கு ஆதரவு. பெருங்காற்று நின்றும் புயலினின்றும் தப்பிக்க புகலிடம் தேட விரைந்திருப்பேனே. என் தலைவரே, அவர்களின் திட்டங்களை குலைத்துவிடும், அவர்களது பேச்சில் குழப்பத்தை உண்டாக்கும். பல்லவி. கவலையை ஆண்டவர் மேல் போட்டுவிடு, அவரே உனக்கு ஆதரவு. கவலையை ஆண்டவர் மேல் போட்டுவிடு, அவரே உனக்கு ஆதரவு. ஏனெனில் நகரில் வன்முறையையும் கலகத்தையும் காண்கின்றேன். இரவும் பகலும் அவர்கள் அதன் மேல் ஏறி அதை சுற்றி வருகின்றனர். பல்லவி. கவலையை ஆண்டவர் மேல் போட்டுவிடு, அவரே உனக்கு ஆதரவு. கவலையை ஆண்டவர் மேல் போட்டுவிடு, அவரே உனக்கு ஆதரவு. ஆண்டவர் மேல் உன் கவலையை போட்டுவிடு, அவர் உனக்கு ஆதரவளிப்பார். அவர் நேர்மையாளரை ஒருபோதும் வீழ்ச்சியுற விடமாட்டார். பல்லவி. கவலையை ஆண்டவர் மேல் போட்டுவிடு, அவரே உனக்கு ஆதரவு. கவலையை ஆண்டவர் மேல் போட்டுவிடு, அவரே உனக்கு ஆதரவு. அல்லேலூ அல்லேலூயா, அல்லேலூ அல்லேலூயா, அல்லேலூ அல்லேலூயா, அல்லேலூ அல்லேலூயா, அல்லேலூ அல்லேலூயா, அல்லேலூ அல்லேலூயா. நானோ நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் சிலுவையை அன்றி வேறு எதை பற்றியும் ஒருபோதும் நான் பெருமைப்பட மாட்டேன். அதன் வழியாகவே உலகம் சிலுவையில் அறையப்பட்டிருக்கிறது, நானும் சிலுவையில் அறையப்பட்டிருக்கிறேன். அல்லேலூயா. அல்லேலூ அல்லேலூயா, அல்லேலூ அல்லேலூயா, அல்லேலூ அல்லேலூயா, அல்லேலூ அல்லேலூயா, அல்லேலூ அல்லேலூயா, அல்லேலூ அல்லேலூயா. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம்மான்மாவோடும் இருப்பாராக.
மாற்கு எழுதிய பரிசுத்த நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே மாட்சி உமக்கே. அதிகாரம் 9. இறை வார்த்தைகள் 30 முதல் 37 வரை. இயேசுவும் அவருடைய சீடர்களும் மலையை விட்டு புறப்பட்டு கலிலேயா வழியாக சென்றார்கள். அது யாருக்கும் தெரியக்கூடாது என்று இயேசு விரும்பினார். ஏனெனில் மானிட மகன் மக்களின் கையில் ஒப்புவிக்கப்பட இருக்கிறார். அவர்கள் அவரை கொலை செய்வார்கள். கொல்லப்பட்ட 3 நாட்களுக்கு பின் அவர் உயிர் தெழுவார் என்று அவர் தம் சீடருக்கு கற்பித்து கொண்டிருந்தார். அவர் சொன்னது அவர்களுக்கு விளங்கவில்லை. அவரிடம் விளக்கம் கேட்கவும் அவர்கள் அஞ்சினார்கள். அவர்கள் கப்பர்நாகமுக்கு வந்தார்கள். அவர்கள் வீட்டில் இருந்த பொழுது இயேசு, வழியில் நீங்கள் எதை பற்றி வாதாடிக் கொண்டிருந்தீர்கள் என்று அவர்களிடம் கேட்டார். அவர்கள் பேசாதிருந்தார்கள். ஏனெனில் தங்களுள் பெரியவர் யார் என்பது பற்றி அவ்வழியில் ஒருவரோடு ஒருவர் வாதாடிக் கொண்டு வந்தார்கள். அப்பொழுது அவர் அமர்ந்து 12 கூப்பிட்டு அவர்களிடம், ஒருவர் முதல்வராக இருக்க விரும்பினால் அவர் அனைவரிலும் கடைசியானவராகவும் அனைவருக்கும் தொண்டராகவும் இருக்கட்டும் என்றார். பிறகு அவர் ஒரு சிறு பிள்ளையை எடுத்து அவர்கள் நடுவே நிறுத்தி அதை அரவணைத்து கொண்டு, இத்தகைய சிறு பிள்ளைகளில் ஒன்றை என் பெயரால் ஏற்றுக்கொள்பவர் எவரும் என்னையே ஏற்றுக்கொள்கிறார். என்னை ஏற்றுக்கொள்பவர் என்னை மட்டுமல்ல, என்னை அனுப்பினவரையே ஏற்றுக்கொள்கிறார் என்றார். ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். அன்பு சகோதர சகோதரிகளே, ஒரு பங்கிலே பங்குத்தந்தை மிக ஆர்வத்தோடு ஞாயிற்றுக்கிழமை திருப்பலியிலே மறையுரையை முன்பாகவே தயாரித்து சிறப்பான விதத்திலே மறையுரை ஆற்றி கொண்டிருந்தார். எல்லோரும் மிகவும் கவனத்தோடு கேட்டுக்கொண்டிருந்தார்கள். ஆனால் ஒருவர் மட்டும் தூங்கி கொண்டிருந்தார். பங்குத்தந்தைக்கு பயங்கரமான டென்ஷன், ப்ரெஷர். இவ்வளவு தூரம் நான் ப்ரிப்பேர் பண்ணி அருமையான ஒரு பிரசங்கத்தை நிறைவேற்றும் போது ஒருத்தர் தூங்கிட்டு இருக்காரு அப்படின்ட்டு டக்குன்னு இங்கிருந்து சொன்னார், இங்கே இருக்கிறவங்களில் யாரெல்லாம் மோட்சத்துக்கு போகிற விரும்புகிறீங்க எந்திரிங்க அப்படின்னாரு. எல்லாரும் எந்திரிச்சு நின்னாங்க. அந்த ஒருத்தர் மட்டும் பின்னையும் தூங்கிட்டு தான் இருந்தார். நல்லா கொரட்டை விட்டு தூங்கிட்டு இருந்தார். கோபத்தில் மறுபடி பங்குத்தந்தை கத்தினார் அங்கேருந்து, இங்கே இருக்கிறவங்களில் யாரெல்லாம் நரகத்துக்கு போகிறவங்க எந்திரி. ஏதோ கோயிலுக்குள்ளே ஏதோ பிரச்சனையாட்டு இருக்குது, கலாட்டாவாட்டு இருக்குன்னு டக்குன்னு இவர் எந்திரிச்சு நின்ட்டார். பார்த்தோன்னே, என்னங்க நீங்கள் மோட்சத்துக்கு போகிறவெல்லாம் எந்திரின்னு அந்த கத்துனேன், கொரட்டை விட்டு தூங்கிட்டு இருந்தீங்க, நரகத்துக்கு போகிறவெல்லாம் எந்திரின்னு சொன்ன உடனே எந்திரிச்சு நிற்கிறீங்களே, என்ன உங்கள் கிறிஸ்துவ வாழ்க்கை, என்ன நீங்கள் இயேசுவின் மேல் வைத்திருக்கக்கூடிய நம்பிக்கை அப்படின்னெல்லாம் கேட்டோன்னே அவர் ரொம்ப கூலாக, ஃபாதர் மோட்சத்துக்கு போகிறவங்கெல்லாம் எந்திரிங்கன்னு சொன்னீங்களே, எல்லோரும் எந்திரிச்சுன்னாங்க. வெரி குட், நைஸ். நரகத்துக்கு போகிறவங்கெல்லாம் எந்திரிங்கன்னு நீங்கள் சொன்னபோது ஒரு ஆள் எந்திரிச்சாங்களா? ஒருத்தர் எந்திரிக்கலை. நீங்கள் மட்டும்தான் நின்றுட்டு இருந்தீங்க. அடாடாடா, பங்குசாமியார் தனியாக போகிறாரே, ஒரு துணைக்கு போயிட்டு வரலாமேன்னு தான் எந்திரிச்சேன். என் அன்பு சகோதர சகோதரிகளே, இன்றைய முதல் வாசகத்திலே புனித யாக்கோப்பு தன்னுடைய திருமடலிலே மிக தெளிவாக சொல்வார், உங்களிடையே சண்டை சச்சுரவுகள், சிற்றின்ப நாட்டங்கள், கொலை கொள்ளை, பேராசை, சுயநலம்,
போன்றவற்றை உள்ளத்தில் வைத்து தீய எண்ணத்தோடு நீங்கள் கடவுளை அணுகுகிறீர்கள். இவை அனைத்தும் உலகு சார்ந்த காரியங்கள். இது கடவுளுக்கு பிடிக்காது என்பது உங்களுக்கு தெரியாதா? கடவுள் விரும்புவது மனித உள்ளம், தாழ்ச்சியான உள்ளம், தாழ்ச்சியான வாழ்வு, ஆண்டவருக்கு ஏற்புடைய ஒரு வாழ்வு, உண்மையான வாழ்வு, தூய்மையான வாழ்வு. அப்படி வாழ்ந்தால் கடவுள் உங்களை உயர்த்துவார், உங்கள் வேண்டுதல் கேட்கப்படும். இதுதான் இன்றைய நவநாகரிக உலகிலே மனிதனுடைய மனம் இப்படித்தான். ஒரு இடத்தில் நிலைப்பதில்லை, நிற்பதில்லை, கடவுளை பற்றிய சிந்தனை இல்லை. இந்த உலகு சார்ந்த காரியங்களை மட்டும் நாடிக்கொண்டிருக்கிறோம். இதைத்தான் பிரியமான சகோதர சகோதரிகளே, இன்றைய நற்செய்தியிலும் தெளிவாக சொல்லப்படுகிறது. ஆண்டவருடைய சீடர்கள் மத்தியிலே இதே போன்ற ஒரு வாக்குவாதம் எழுகிறது. தங்களுள் பெரியவன் யார்? நீயா நானா? இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை அவர்களுக்குள் உருவாகிவிட்டது. உலக காரியங்களை சிந்தித்து கொண்டிருந்தார்கள். ஆண்டவர் கூலா அவங்கள்ட்ட சொல்கிறாரு, நீங்கள் எதை பற்றி வாதாடி கொண்டு வந்தீர்கள்? உங்களுள் தலைவனாக பெரியவனாக இருக்க விரும்புகிறவன் உங்களுடைய சீடனாக தொண்டனாக இருக்கட்டும். இந்த சிறு பிள்ளையை, இப்படியுள்ள ஒரு சிறு பிள்ளையை என் பெயரால் ஏற்றுக்கொள்பவன் என்னை ஏற்றுக்கொள்கிறான். என்னை ஏற்றுக்கொள்பவன் என்னை மட்டுமல்ல, என்னை அனுப்பியவரை ஏற்றுக்கொள்ளுகிறான். இதுதான் ஆண்டவருடைய விருப்பம். இதைத்தான் ஆண்டவர் நம்மிடத்தில் எதிர்பார்க்கிறார். நாம் அனைவருமே கடவுளுக்கு ரொம்ப 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 பிடித்தமானவர்கள். He likes you and me like anything. 100%, 100% ஆண்டவருக்கு உங்களையும் என்னையும் பிடிக்கும். He knows through and through. அவருக்கு எல்லாம் தெரியும். நம்மை பற்றி முழுவதுமாக தெரியும். நமது வாழ்வை பற்றி முழுவதுமாக தெரியும். ஆகவே தான் அவர் சொல்வார், I know you. I know you. உன்னை எனக்கு தெரியும். I love you. உன்னை எனக்கு பிடிக்கும். I am with you. நான் உன்னோடு இருக்கிறேன். உன்னை பற்றி, உன்னுடைய வாழ்வை பற்றி, நீ யார் என்பது பற்றி எனக்கு நன்றாக தெரியும். I know you. I love you. I am with you. இதை நீங்கள் திருப்பி போட்டாலும் I am with you, I love you, I know you. நம்மை முழுவதுமாக தெரிந்து வைத்திருக்கக்கூடிய ஆண்டவர் நம்மை இன்னும் அன்பு செய்து கொண்டிருக்கிறார். காரணம், நாம் அவருடைய பிள்ளைகள். நாம் அவருடைய பிள்ளைகள். அன்பு சகோதர சகோதரிகளே, இந்த உலகத்திலே நாம் எதிர்பார்ப்பது போல, நாம் விரும்புவது போல நம்மை அன்பு செய்ய, நம்மை ஏற்றுக்கொள்ள, நம்மை புரிந்து கொள்ள யாருமே கிடையாது. Nobody is on earth in the matter of love and understanding to accept you, to love you. நீ விரும்புவது போல உன்னை ஏற்றுக்கொள்ள, புரிந்து கொள்ள, அன்பு செய்ய இந்த உலகத்தில் யாரும் இல்லை. நீ கட்டிய கணவனும் இல்லை, கட்டிய மனைவியும் இல்லை, பெற்ற பிள்ளையும் இல்லை, உடன் பிறந்த சகோதர சகோதரிகள் யாரும் கிடையாது. ஆனால் ஒருவருக்கு மட்டும் உன்னை நன்றாக பிடிக்கும். அவர்தான் உன்னை படைத்த கடவுள். உன்னை படைத்த கடவுள். நீ விரும்புவது போல, நீ எதிர்பார்ப்பது போல உன்னை அன்பு செய்யவும், உன்னை ஏற்றுக்கொள்ளவும் அவரால் மட்டும் தான் முடியும். ஆகவேதான் நீங்கள் உலகு சார்ந்தவற்றை விட்டுவிட்டு கடவுளுக்கு பிடித்தமானவற்றை பற்றி கொள்ளுங்கள். அன்பு சகோதர சகோதரிகளே, மர்க்கட நியாயமும் மார்ஜார நியாயமும் அப்படின்னு ஒரு சொல் இருக்குது. மர்க்கட நியாயம், மார்ஜார நியாயம். மர்க்கட நியாயம் என்று சொன்னால், இந்த குரங்கு பார்த்தீங்கன்னா, அம்மா குரங்கு, தாய் குரங்கு
அந்த குட்டி குரங்கு எப்படி கொண்டு போகும்னு தெரியுமா? குட்டி குரங்கு அந்த தாய் குரங்கு அப்படியே கட்டியாக பிடிச்சிக்கும், கெட்டியாக பிடிச்சிக்கும். எந்த மரத்தில் இருந்து எந்த மரத்துக்கு தாவினாலும், எந்த இடத்திலிருந்து எந்த இடத்திற்கு ஓடினாலும் அந்த குட்டி குரங்கு அந்த தாய் குரங்கு விடவே செய்யாது. விடவே செய்ய பயங்கரமான பிடித்தமாக இருக்கும். மார்ஜார நியாயம் அப்படின்னு சொன்னால் பூனை தாய் பூனை, அம்மா பூனை அந்த குட்டி பூனை எப்படி எடுத்துகிட்டு போகும் தெரியுமா? அந்த புடனைக்கு கீழே அந்த நல்ல தோல் சதை இருக்கிற இடத்த அப்படி கப்பி பிடிச்சிக்கும். கப்பி பிடிச்சி பூனை மதில் சாடி போகும், எங்கே வேணாலும் போகும், குட்டி பேசாமல் இருக்கும். நம்முடைய வாழ்க்கையிலே இதே போல ஆண்டவரை நாம் கெட்டியாக பிடித்து கொண்டால் உலகத்தை விட்டுவிடு. ஆண்டவரை பற்றிக்கொள், ஆண்டவரை பிடித்துக்கொள். அவர் எங்கே போனாலும் சரி உன்னை கொண்டு செல்வார். சில சமயங்களில் அந்த பூனை மாதிரி மார்ஜால நியாயம், நீ ஆண்டவருடைய கரங்களில் உன்னை ஒப்படைத்து விடு. சரண்டர் யுவர் செல்ஃப் இன் த ஹேண்ட்ஸ் ஆஃப் காட். ஆண்டவருடைய கைகளில் உன்னை ஒப்படைத்து விடு. உலகத்தை மறந்துவிடு, ஆண்டவரை பற்றி பிடித்துக்கொள். ஆண்டவரிடத்திலே சரணாகதி. சரண்டர் யுவர் செல்ஃப் டு காட் totally, fully, completely, and He will lead you. He will lead you, He will guide you, because He knows you, He loves you, and He is with you. அவருக்கு உன்னை தெரியும், உன்னை பிடிக்கும், உன்னோடு இருக்கிறார். நம்மை தெரிந்து வைத்திருக்கக்கூடிய ஆண்டவர் நம்மோடு இருக்கிறார். நம்மை அன்பு செய்யக்கூடிய ஆண்டவர் நம்மோடு இருக்கிறார். உலகம் என்பது நிரந்தரம் அல்ல. This world is not permanent. Only we are just a journey. நாமெல்லாம் பயணித்து கொண்டு இருக்கிறோம். ஆண்டவருடைய அரசிலே அவரோடு இணைந்து அவரோடு வாழ்வதற்கு, இறை அரசுக்கு சொந்தமாவதற்கு நாம் பயணித்து கொண்டு இருக்கிறோம். That is our goal, that is our aim. அன்பு சகோதர சகோதரிகளே, ஆண்டவரிடத்திலே நம்மை அர்ப்பணித்து விடுவோம். ஆண்டவருடைய கைகளிலே நம்மை முழுவதுமாக கொடுத்து விடுவோம். அவரோடு இருப்போம், அவரோடு இருப்போம். என் கூடவே இரும் ஓ இயேசுவே, நீர் இல்லாமல் நான் வாழ முடியாது. என் பக்கத்திலே இரும் ஓ இயேசுவே, நீர் இல்லாமல் நான் வாழ முடியாது. இந்த உலகம் இல்லாமல் வாழலாம், ஆண்டவர் இல்லாமல் நம்மால் வாழ முடியாது. ஆண்டவரோடு இணைவோம், அவரிடத்தில் நம்மை கையளிப்போம், அவர் நம்மை ஆசீர்வதிப்பார். ஆமென். விசுவாசிகளின் மன்றாட்டு. அன்புமிக்க சகோதர சகோதரிகளே, நாம் அனைவரும் ஆண்டவருக்கு சொந்தமானவர்கள். இந்த உலகை சார்ந்ததல்ல நம்முடைய வாழ்க்கை, இறை அரசை சார்ந்தது. அவரோடு வாழ்வதுதான் நமக்கு நிலையான வாழ்வு. அதற்கு தேவையான வரங்களை மன்றாடி ஜெபிப்போம். அன்பு தேவனே, நீங்கள் என்னை தேர்ந்து கொள்ளவில்லை, நான் தான் உங்களை தேர்ந்து கொண்டேன் என்று சொல்லி உமது இறைப்பணிக்காக அழைத்திருக்கும் எங்கள் திருத்தந்தை, ஆயர்கள், குருக்கள், துறவரத்தார் அனைவரையும் ஆசீர்வதித்து அழைத்தல் வாழ்வில் சந்திக்கும் துன்பங்கள், நெருக்கடிகள், நோய்கள் மத்தியில் நீர் என்றும் அவர்களோடு இருக்கின்றீர் என்ற நம்பிக்கையோடு வாழ வரம் தர இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். அமைதியின் இறைவா, உலகம் தர இயலாத அமைதியை நான் உனக்கு தருவேன் என்று வாக்கு கொடுத்தீரே. எங்கள் குடும்பத்தில் உண்மையான அமைதியை, மகிழ்ச்சியை, மனநிறைவை தந்து வழிநடத்தவும், ஒருவர் ஒருவரை புரிந்து கொண்டு குடும்ப ஜெபம் ஜெபித்து ஒன்றித்து வாழ இறைவா உம்மை மன்றாடுகிறோம். இரக்கத்தின் இறைவா, எங்கள் வாழ்வில் நாங்கள் சந்திக்கும் உடல் நோய்கள், மனபாரங்கள், தொழில் நலிவுகள், கடன் பிரச்சனை, பொருளாதார நெருக்கடி, திருமண தடைகள், குழந்தை பாக்கியம் இல்லாமை போன்ற துயரங்களில்
எங்களுக்கு உற்ற துணையாக இருந்து நல்வாழ்வு கிடைத்திட வரம் தர இறைவா உம்மை மன்றாடுகிறோம். வழிநடத்தும் இறைவா, எம் மாணவ மாணவியர்கள் 12 மற்றும் 10ஆம் வகுப்பு தேர்ச்சி பெற்றவர்கள் தாங்கள் விரும்பும் கல்லூரியில் பள்ளியில் விரும்பும் பாடப்பிரிவுகள் கிடைக்கவும், மேற்படிப்பிற்கு தேவையான ஞானத்தையும் கல்வி அறிவியையும் நீர் வழங்கிடவும், பெற்றோரின் பொருளாதார தேவைகள் சந்திக்கப்படவும் அருள் புரிய இறைவா உம்மை மன்றாடுகிறோம். நம்முடைய தனிப்பட்ட தேவைகளுக்காக மௌனமாக ஜெபிப்போம். எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, உம் திருப்பாதத்திலே நாங்கள் சமர்ப்பித்துள்ள மன்றாட்டுக்களையும் எங்களுடைய தனிப்பட்ட தேவைகள், குடும்பங்களின் தேவைகள், பங்கின் தேவை, இன்னும் இந்த பகுதியில் வாழும் மக்களுடைய தேவைகள் அனைத்தையும் நீர் கண்ணோக்கி பாரும். அனைவருக்கும் உடல் உள்ள ஆன்ம சரீர நலன்களை தந்து பாதுகாத்து வழிநடத்தும். இந்த ஜெபங்களை எங்கள் ஆண்டவரும் திருமகனும் ஆகிய இயேசு கிறிஸ்துவின் நம்பிக்கையுள்ள நாமத்திலே கெஞ்சி கேட்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். ஒரு சிறு விதையாய் உன் வழியில் நான் விழுந்தேன், வளர்ந்தேன் வளர்ந்தேன் அர்ப்பணித்தேன், உன் அடி பணிந்தேன், உன் ஒளியில் சரணடைந்தேன், எழுந்தேன் விரைந்தேன் மீட்படைந்தேன். இறைவா என் இறைவா, உன் வழியாய் என்னை ஏற்றிடுவார். இறைவா என் இறைவா, உன் வழியாய் என்னை ஏற்றிடுவார். ஒரு சிறு விதையாய் உன் வழியில் நான் விழுந்தேன், வளர்ந்தேன் வளர்ந்தேன் அர்ப்பணித்தேன், உன் அடி பணிந்து உன் ஒளியில் சரணடைந்தேன், எழுந்தேன் விரைந்தேன் மீட்படைந்தேன். என் தாயின் கருவில் உன் வார்த்தை சொல்லி உருவெடுத்தேன், நான் உருவெடுத்தேன். என் தாயின் கருவில் உன் வார்த்தை சொல்லி உருவெடுத்தேன், நான் உருவெடுத்தேன். உன் பணி புரிய அன்பின் தேவனை பணிந்து நின்றேன், நான் பணிந்து நின்றேன். உன் பணி புரிய அன்பின் தேவனை பணிந்து நின்றேன், நான் பணிந்து நின்றேன். இறைவா என் இறைவா, உன் வழியாய் என்னை ஏற்றிடுவார். இறைவா என் இறைவா, உன் வழியாய் என்னை ஏற்றிடுவார். ஒரு சிறு விதையாய் உன் வழியில் நான் விழுந்தேன், வளர்ந்தேன் வளர்ந்தேன் அர்ப்பணித்தேன், உன் அடி பணிந்து உன் ஒளியில் சரணடைந்தேன், எழுந்தேன் விரைந்தேன் மீட்படைந்தேன். சகோதர சகோதரிகளே, நம் அனைவரும் இணைந்து ஒப்புக் கொடுக்கும் இத்திருப்பலி எல்லாமல்ல தந்தையாகிய இறைவனுக்கு ஏற்புடையதும்படி ஜெபியுங்கள். ஆண்டவர் தமது பேரின் புகழ்ச்சிக்காகவும் ஆட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரு அனைத்து நலனுக்காகவும் உமது கையிலிருந்து பலியை ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவரே, உம்மறை நிகழ்வுகளை உரிய முறையில் கொண்டாடும் நாங்கள் உம்மை பணிவுடன் வேண்டுகின்றோம். அதனால் உமது மாட்சியின் மேன்மைக்காக நாங்கள் ஒப்புக் கொடுக்கும் இப்பலி எங்கள் மீட்புக்கும் பயன்படுவதாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. இதயங்களை மேலே எழு
எழுப்புங்கள். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்றும் உள்ள எல்லாம் வல்ல இறைவா, எந்நாளும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும். எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். ஏனெனில் எங்கள் புகழரை உமக்கு தேவை அன்று. ஆயினும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது உம் அருள் கொடையாலேயே. நாங்கள் உம்மை புகழ்ந்துரைப்பது உமது மாட்சிமை மிகுதிப்படுத்தாது. எனினும் எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக நாங்கள் மீட்படைய பயன்படுகின்றது. ஆகவே வானதூதர் திரளோடு ஒன்று சேர்ந்து நாங்களும் உம்மை புகழ்ந்தேத்தி மகிழ்ச்சியுடன் அறிக்கையிட்டு பாடுவதாவது: ஆண்டவரே, நீர் மெய்யாகவே தூயவர். உம்முடைய படைப்புக்கள் எல்லாம் உம்மை புகழ்வது தகுமே. ஏனெனில் உம் திருமகனாகிய எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து வழியாக தூய ஆவியாரின் செயலாற்றலால் அனைத்தையும் உய்வித்து தூய்மைப்படுத்துகின்றீர். கதிரவன் தோன்றி மறையும் வரை உமது பெயருக்கு தூய காணிக்கையை ஒப்புக்கொடுக்குமாறு உமக்கென மக்களை இடையராது ஒன்று சேர்த்து வருகின்றீர். எனவே ஆண்டவரே, உமக்கு அர்ப்பணிக்க நாங்கள் கொண்டு வந்துள்ள காணிக்கைகளை அதே ஆவியால் தூய்மைப்படுத்த உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். இவ்வாறு உம் திருமகனாகிய எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலாகவும் இரத்தமாகவும் எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பணித்தவாறே இம்மறை நிகழ்வுகளை கொண்டாடுகின்றோம். ஏனெனில் அவர் காட்டிக் கொடுக்கப்பட்ட இரவில் அப்பத்தை எடுத்து உமக்கு நன்றி செலுத்தி ஆசி வழங்கி அதை பிட்டு தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள். ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே இரவு விருந்தை அருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து உமக்கு நன்றி செலுத்தி ஆசி வழங்கி அதை தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள். ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள்.
நம்பிக்கையின் மறைபொருள். ஆகவே ஆண்டவரே, உம் திருமகனின் மீட்பளிக்கும் பாடுகளையும் வியப்புக்குரிய உயிர்ப்பையும் விண்ணேற்றத்தையும் நாங்கள் நினைவு கூறுகின்றோம். இவர் மீண்டும் வருவார் என எதிர்பார்த்திருக்கும் நாங்கள் இப்புனிதமான உயிருள்ள பலியை நன்றி செலுத்தி உமக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம். உமது திரு அவையின் காணிக்கையை கண்ணோக்கியருள உம்மை மன்றாடுகின்றோம். இப்பலியினால் நீர் உளம் கனிய திருவுளமானீர். இவ்வாறு உம்முடைய திருமகனின் திருவுடல் திரு இரத்தத்தால் ஊட்டம் பெறும் நாங்கள் அவருடைய தூய ஆவியால் நிரப்ப பெற்று கிறிஸ்துவுக்குள் ஒரே உடலும் ஒரே உள்ளமும் உடையவராக விளங்கச் செய்வீராக. இவரே எங்களை உமக்கு என்றும் காணிக்கையாக்குவாராக. இவ்வாறு உம்மால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களோடு முதலாக புனிதமிக்க கன்னியும் கடவுளின் தாயுமான மரியா, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், மாட்சிமிகு மறைசாட்சியர், எங்கள் பாதுகாவலி ஆகிய புனித குழந்தை திரைசால் மற்றும் புனிதர்கள் அனைவரோடும் நாங்கள் உரிமை பேற்றுக்கு தகுதி உடையோர் ஆவோமாக. இவர்களின் வேண்டுதலால் நாங்கள் என்றும் உமது உதவியை பெறுவோம் என உறுதியோடு இருக்கின்றோம். ஆண்டவரே, எங்களை உம்மோடு ஒப்புரமாக்கும் இப்பலி உலகுக்கெல்லாம் அமைதியும் மீட்பும் தர வேண்டும் என்று மன்றாடுகிறோம். இவ்வுலகில் பயணம் செய்யும் உமது திரு அவையை சிறப்பாக உம்மடியாராக எங்களுடைய திருத்தந்தை பிரான்சிஸ், எங்கள் ஆயர் தாமஸ் அக்வினாஸ், ஏனைய ஆயர்கள், திருநிலையினர், உமக்கு சொந்தமான மக்களாகிய அனைவரையும் நம்பிக்கையிலும் அன்பிலும் உறுதி பெற செய்வீராக. நீர் விரும்பியபடி உமது திருமுன் நிற்கின்ற இக்குடும்பத்தின் வேண்டுதல்களுக்கு கனிவுடன் செவி சாய்த்தருளும். கனிவுள்ள தந்தையே, எங்கும் சிதனுடன் இருக்கும் உம்முடைய பிள்ளைகளை கனிவுடன் உம்மோடு சேர்த்து கொள்ளும். இறந்து போன எங்கள் சகோதர சகோதரிகளையும் உமக்கு உகந்தவர்களாய் வாழ்ந்து இந்த உலகத்தை விட்டு சென்ற அனைவரையும் உமது ஆட்சியில் கனிவுடன் ஏற்றருளும். நாங்களும் அங்கு வந்து சேர்ந்து அவர்களோடு உமது ஆட்சிமையால் என்றும் மன நிறைவடைவோம் என எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக எதிர்பார்த்திருக்கின்றோம். நீ இவர் வழியாகவே நீர் உலகுக்கு எல்லா நன்மைகளையும் வழங்குகின்றீர். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் ஆட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறை படிப்பினையால் பயிற்சி பெற்ற நாம் துணிந்து பாடுவோம்.
ஆண்டவரே, தீமை அனைத்திலிருந்து எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருள உம்மை மன்றாடுகின்றோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமும் இன்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்துக்காகவும் எம் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டுச் செல்கின்றேன், என் அமைதியையே உங்களுக்கு அளிக்கின்றேன் என்று உம் திருத்தூதர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் உமது திரு அவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருவுளத்துக்கு ஏற்ப அதற்கு அமைதியும் ஒற்றுமையும் அளித்தருள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆண்டவருடைய அமைதி உங்களோடு என்றும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் அமைதியை பகிர்ந்து கொள்வோம். உலகின் பாவம் போக்கும் இறைவனின் செம்மறியே, எம்மேல் இரக்கம் வையும். உலகின் பாவம் போக்கும் இறைவனின் செம்மறியே, எம்மேல் இரக்கம் வையும். உலகின் பாவம் போக்கும் இறைவனின் செம்மறியே, எமக்கு அமைதி அருளும், எமக்கு அமைதி அருளும். இதோ இறைவனின் செம்மறி, இதோ உலகின் பாவங்களை போக்குகின்ற நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து. இவருடைய திருவிருந்துக்காக அழைக்கப்பட்டிருக்கும் நாம் அனைவரும் பேறு பெற்றோர். ஆண்டவரே, நீர் நிலத்திலிருந்து வர நான் தகுதியற்றவர், ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியருளும், எனது ஆன்மா நலமடையும். உறவாடும் நேரம் இது, இறைவா உம்மை தேடும் வேளை இது. உறவாடும் நேரம் இது, இறைவா உம்மை தேடும் வேளை இது. உயிராகவா உறவாகவா, உம்மை போல் நான் மாறவா, இறைவா உம்மை போல் நான் மாறவா. உறவாடும் நேரம் இது, இறைவா உம்மை சேரும் வேளை இது. உறவாடும் நேரம் இது, இறைவா உம்மை சேரும் வேளை இது. மன்றாடுவோமாக. எல்லாம் வல்ல இறைவாம், இம்மறை நிகழ்வுகளின் வழியாக கிறிஸ்துவினுடைய மீட்பின் பிணைவை பெற்றுக்கொண்டுள்ளோம். இதன் பயனாக நாங்கள் அவருடைய மீட்பின் பயனை துய்த்துணர அருள் புரிவீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம்.
ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை மகன் துயாவியார் உங்களை ஆசீர்வதிப்பாராக. இறை அன்பிலும் பிறர் அன்பிலும் என்றும் வாழ சென்று வாருங்கள். திருப்பலி நிறைவேறிற்று. சிறு மலரே உம்மை பாடி உங்கள்